பிரபு கார்த்திக் இணைஞ்சு நடித்த படம் தான் அக்னி நட்சத்திரம். 1988 வெளியான இந்த படம் அப்போதைய இளம் ரசிகர்களை கொண்டாட வச்சுது. மணிரத்னம் படம்னாலே இருட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் அந்த இருட்டிலும் அவர் காட்டும் வெளிச்சக்கீற்றுகள் பார்ப்பதற்கு வெகு அருமையாக இருக்கும். அது அவரது பிராண்டாகவே சொல்லப்படுவதும் உண்டு. அப்படி எடுத்துக்கொண்டால் அவரது பல படங்களை சொல்லலாம். நாயகன், அஞ்சலி, பம்பாய், தளபதி, அக்னி நட்சத்திரம், ராவணன், பொன்னியின் செல்வன்னு வரிசையாக பல படங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த படங்களுக்குள் முக்கியமாக ஒளிப்பதிவு ஒரே மாதிரியாக இருக்கும். இவரது படங்களில் ஆரம்பத்தில் பி.சி. ஸ்ரீராம் தான் ஒளிப்பதிவுக்கான வேலையை செஞ்சு வந்தார். அதுவும் கனக்கச்சிதமாக இருக்கும். அவரோட ஒளிப்பதிவு பேசப்படும் வகையில் இருக்கும். மணிரத்னம் தயாரிப்பு, இயக்கம், திரைக்கதையாளர்னு பன்முகத்திறன் கொண்டவர். இவர் படங்களில் எல்லா கேரக்டர்களுமே சுருக்கமாக வசனம் பேசுவாங்க. அது ஒரு தடவை பார்த்தா புரியாது. படத்தை இன்னொரு முறை பார்த்தா தான் அடடா என்ன அழகாக பேசுகிறாங்கன்னு சிலாகிக்க தோணும். இதற்காகவே சிலர் ஒரு தடவைக்கு 2 தடவையாக அவரோட படத்தை பார்த்து ரசிக்கிறதும் உண்டு. அந்த வகையில் 1988 அவரோட இயக்கத்தில் வெளியான படம் தான் அக்னி நட்சத்திரம். படத்தில் பிரபு கார்த்திக் ஆகியோருடன் அமலா, நிரோஷா உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. இளையராஜாவோட இன்னிசையில் பாடல்கள் அனைத்தும் வெகு அருமையாக இருக்கும். அதை காட்சிப்படுத்திய விதமும் அருமை. ஒரு பூங்காவனம், ரோஜாப்பூ, வா வா அன்பே, நின்னு கோரி வரணும், ராஜாதி ராஜா, தூங்காத விழிகள் ஆகிய முத்து முத்தான பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தின் திரைக்கதையில் மணிரத்ன பாணியில் அமைந்த காட்சிகளை நிறையா பார்க்கலாம். ஒரே வசனத்தை வெவ்வேறு முரணான சூழலில் பயன்படுத்துவது இயக்குனரோட ஸ்டைல். மௌனராகம் படத்தில் நீங்கள் தொட்டால் கம்பளிப்பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு வசனத்தை நினைவுபடுத்தி கொள்ளலாம். அதுபோலவே இதிலும் சில இடங்கள் வருகின்றன. நான் ஒரு நல்ல அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல புருஷன்னு கார்த்திக்கிடம் சொல்லிவிட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்வார் விஜயகுமார். ஒரு திருமணத்திற்கு செல்வதற்காக நெடுநேரம் காத்திருந்து நொந்து போய் அமர்ந்திருப்பார் முதல் மனைவி. நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல புருஷனாக இருங்க என்று வெடிப்பார் பிரபு. ஒரு மசாலா திரைப்படத்தை சுவாரஸ்யமாக மேக்கிங் மெனக்கிட்டு எழுதப்பட்ட திரைக்கதை, அற்புதமான இசை, ஒளிப்பதிவு போன்றவற்றின் மூலம் மகத்தான அனுபவமாக மாற்றிவிட முடியும் என்பதற்கான கச்சிதமான உதாரணம்தான் அக்னி நட்சத்திரம். இன்றைய தலைமுறையினர் கூட விரும்பி பார்க்க முடியுமானவருக்கு உருவாக்கப்பட்டிருப்பது மணிரத்னத்தின் இளமை ததும்பும் டைரக்ஷன் பாணிக்கு சாட்சியமாக நிற்கிறது. இந்த படத்திற்கு ஒரு சவால் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் படத்தில் அமலா வரும் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பாடல்களும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் படத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு வாசகர் ஒருவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணியிடம் கேட்டிருக்காரு. அதற்கு அவர் அளித்த பதில் தான் இது. இன்று மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரம் படம் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ அந்த அளவுக்கு படத்தில் பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவும் கொண்டாடப்படுது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் எந்த புதுமையையும் அவ்வளவு ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சவாலை அக்னி நட்சத்திரமும் சந்திக்க நேர்ந்தது என்பது தான் உண்மை. அந்த படம் வெளியான சமயத்தில் பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு முறை பெருமளவில் விவாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதுவே மாறி பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு.